Hi friends, welcome to Learn with Sheba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்ல क्वेश्चन நம்பர் 11 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எப்பவும் போல நம்ம லெஃப்ட் மார்ஜின் 10 வச்சுப்போம், ரைட் மார்ஜின் 75 வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. இதோட ஃபார்மேட் பிரகாரம் நம்ம என்ன எடுப்போம், 65 எடுப்போம். அதோட கவுண்டிங் 43 மைனஸ் பண்ணால் 22, 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 11 வரும். அது கூட 10ஆல் ஆட் பண்ணால் 21 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ 21 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். இது எல்லாமே கேப்ஸில் தான் நம்ம அடிக்கணும். அதை தான் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லைன் வந்துட்டு அடிப்போம். 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 75வது டிகிரி வரைக்கும் அடிக்கிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு காலமில் இருந்து தான் நம்ம வந்துட்டு கால்குலேஷன்ஸ் போடுவோம். இப்போது நம்மளுக்கு இங்கே அதாவது இந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இங்கே இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சீரியல் நம்பர்ஸ், நேம் ஆஃப் தி கோர்சஸ். ஸோ இங்கே சில பார்ட்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு டேர்ம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கால்குலேஷனை போடுறப்போ லாஸ்ட் காலம் பாருங்கள். இதில் இந்த ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 காலமுக்கும் சென்டரில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 காலமுக்கும் இது சென்டரில் இருக்குது. இதுக்கு தனி கால்குலேஷன்ஸ் தான் போடணும். சரிங்களா? இதுக்கு ஒரு கால்குலேஷன், இதுக்கு ஒரு கால்குலேஷன் அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தனி கால்குலேஷன்ஸ் போடணும். ஸோ இதிலேருந்து கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேர்ம்லேருந்து இந்த உள்ளே இருக்க வேல்யூஸ் இதில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் தனி கால்குலேஷன் போடணும், எப்போவுமே மறந்துடாதீங்க. ஏன்னா இது 2க்கும் சென்டரில் இருக்கனால. இப்போது செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காலமில் எது நம்மளுக்கு பெருசு, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட். அதாவது ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 டிஜிட் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டும், அதாவது இது நம்ம வந்துட்டு ஐ தானே கேப்ஸில் அடிப்போம். ஸோ இது 2ஆக நம்ம அடிப்போம். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும், 3, 4, 5, 6, 7. சரிங்களா? ஸோ இதோட கவுண்டிங் அப்போது 7. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ இந்த காலமில் எது பெருசு, 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ நம்ம கால்குலேஷன் பிரகாரம் 75 எடுக்கிறோம். மைனஸ் காலமில் ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது 7 டிஜிட்டில் 7. இங்கே வந்துட்டு +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா, எப்போவுமே ஆட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், மறந்துடாதீங்க. ஆட் பண்ணால் 7 + 2 9 வரும். மைனஸ் பண்ணுங்கள் 66. இந்த அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த காலம் பார்க்கணும். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது இந்த காலம்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கும் உள்ளே இருக்க வேல்யூஸில் இருக்க 6 டிஜிட்டும் ஈவனாக தான் இருக்குது. அப்போ நம்ம 6 தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 6 + 2 8, மைனஸ் பண்ணால் 58. இதை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்திருக்கேன். மைனஸ் இந்த காலம் இதில் 7 டிஜிட் ஹெட்டிங் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ 7 தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஹெட்டிங் தான் பெருசு. 7 + 2 9, மைனஸ் பண்ணால் 49. இது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துருங்க. மைனஸ் இந்த காலம் இதுலேயே சேமஸ் நம்மளுக்கு தேர்ட் காலமில் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. 6 டிஜிட்டில் இருக்க ஹெட்டிங், உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே 6 ஹெட்டிங்கும் சரி உள்ளே இருக்க வேல்யூவும் சரி அந்த 6 டிஜிட்டில் இருக்கிறது ஈவனாக தான் இருக்குது. அப்போ நம்ம 6 தான் கன்சிடர் பண்ணுறோம். 6 + 2 8, மைனஸ் பண்ணால் 41. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லைனோட வேல்யூ. இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்ததுக்கப்புறம் இந்த லைன் போடுறோம் இல்லையா, இதோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். 66 + 2 68, 58 + 2 60, 49 + 2 51, 41 + 2 43. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம அடிக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுவோம், இதை பண்ண மாட்டோம். ஓகே ரைட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இது 10வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 10, 11, 12, 13, 14, 15, 16 வந்து ஸ்பேஸு. சரிங்களா? 16 ஸ்பேஸு, 17 ஸ்பேஸு. இந்த 16க்கும் 17க்கும் இடப்பட்ட கேப்பில் தான் இந்த லைன் வரும். சரிங்களா? இப்படி கோடு இருக்கும். இது இந்த 2 கோடுக்கு இடையில தானே இப்படி கோடு போடுறோம். அப்போது இந்த 16வது டிகிரியில் வர கோடுக்கும் 17வது டிகிரியில் வர கோடுக்கும் இடப்பட்ட கேப்பில் தான் இந்த லைன் வரும். சரிங்களா? அடுத்து 17 ஸ்பேஸாக 18வது டிகிரியில் தான் இது எல்லாமே அடிக்கிறோம். 18வது டிகிரியில் இது எல்லாமே அடிக்கிறோம். ஓகே கிளியர். இப்போ இது 10ல் இருக்குது, அதாவது இது 6 டிஜிட்டில் இருக்குது. 10வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவும் 6 டிஜிட் தான், இதுவும் 6, இதுவும் 6. அப்போ நம்ம ரெண்டுமே வந்துட்டு 10வது டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, உள்ளே இருக்க நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டபுள் டிஜிட்டு. இங்கே எப்படி வந்திருக்கு,
நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் 10 லெவல்லாம் டபுள் டிஜிட்டில் வந்திருக்கு. அப்போது இங்கே 3 இடத்துலையும் நம்மளுக்கு டாட் கொடுத்துருக்கனால நம்ம எல்லா இடத்துலையும் டாட் கொடுத்து அடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்துட்டு 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கொடுத்துருந்தாலுமே நம்ம எல்லா இடத்துலையுமே அடிக்கணும். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம டாட் வச்சு தான் அடிக்கணும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இன்னொரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கேயும் வந்துட்டு நம்ம டாட் வச்சு தான் அடிப்போம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி டாட் அங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணனால நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி கொடுத்து அடிக்கிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 6 டிஜிட்டில் இருக்குது. இங்கே உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 3 டிஜிட்டில் இருக்குது. 6 இது 3. அப்போ 6 - 3 டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இல்லையா? 6 - 3 டிஃப்ரென்ஸ் 3. அப்போ முன்னாடி 2 பின்னாடி 1. 10 11 விட்டால் 12வது டிகிரியில் நம்ம இதை அடிப்போம். ஓகேங்களா? 12வது டிகிரியில் இதை அடிப்போம். இந்த 0க்கு நேராக தான் இந்த 9லாம் நம்ம அடிப்போம். சரிங்களா? 0க்கு நேராக தான் நம்ம 9 அடிப்போம். அதாவது டாட் வைக்கிறோம். இந்த டாட்டில் தான் இந்த டாட்லாம் அடிக்கிறோம். 0க்கு நேராக தான் 9 அடிப்போம். அப்படிங்கிறப்போ 12ல் இது ஸ்டார்ட் பண்ணால் 13வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இதை அடிக்கிறோம். 13ல் தான் 1 டாட் வைக்கிறோம், 2 டாட். இது எல்லாமே வந்துட்டு 13. இது வந்து 12வது டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கான கால்குலேஷன் போட்டிருக்கோம். இதை வந்துட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் தி கோர்சஸ். நேம் ஆஃப் தி இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 11, இதோட கவுண்டிங் 7. அப்போ இது எது பெருசு? இந்த இதுதான் நேம் ஆஃப் தி தான் பெருசு. லெவல் தான் எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? எப்பவும் போல் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 41 மைனஸ் எப்போவுமே நம்ம வந்துட்டு சீரியல் நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் மார்ஜின் 10 அப்படிங்கிறத டேரெக்டாக எடுப்போம். சரிங்களா? இங்கே மைனஸ் பண்ணுறப்போ லெஃப்ட் மார்ஜின் டேரெக்டாக எடுப்போம். ஆனால் சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா நம்ம 16 தான் எடுக்கணும். சரிங்களா? இந்த ஸ்பேஸோடு சேர்த்தி, ஸ்பேஸோட அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸோடு சேர்த்து 16 அப்படிங்கிறத கொடுக்கணும். சீரியல் நம்பர் அப்படின்னு வந்திருந்தாலே நம்ம 16 தான் எடுப்போம், மறந்துடாதீங்க. அப்போ -16 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூஸ் மைனஸ் பண்ணால் 25 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங், இதில் எது பெருசு? லெவல் தான் பெருசு. ஸோ அதை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 14 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 7 வருது. 7 இங்கே வந்துட்டு நம்ம -16 கொடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். அப்போ 23 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. 23 அப்படிங்கிற டிகிரியில் நேம் ஆஃப் தி அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். இதோட கவுண்டிங் 11, இதோட கவுண்டிங் 7. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன நம்மளுக்கு வருது? 4 வருது. முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுருங்க. அப்போ இது எந்த டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? 23ல் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 23 24 விட்டுட்டா 25 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு கோர்சஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடலாம். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 2 காலமுக்கு இது காமனாக இருக்குது. இந்த 2 காலம், அதாவது 3rd காலம் 4th காலமுக்கு இது காமனாக இருக்குது. இதுக்கு தனியாக கால்குலேஷன் போடணும் தானே. அப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் 9 டிஜிட்டில் இருக்குது, இது ரெண்டும் 8 டிஜிட்டில் இருக்குது, இது 9 டிஜிட். NO டாட்னு கொடுத்துருக்காங்க. டாட் கொடுத்தா என்ன அர்த்தம்? அந்த வேர்டை ப்ரீஃபாக நம்ம வந்துட்டு அடிக்கணும். ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக அடிக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம். நம்பர் அப்படின்னு நம்ம ப்ரீஃபாக அடிப்போம். இதில் எப்படி இருக்குது அதே மாதிரி நம்ம அடிப்போம். இந்த டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். ப்ரீஃபாக அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம், மறந்துடாதீங்க. அப்போ இதுவும் 9 டிஜிட்டில் தானே வரும். நம்பர் அப்படின்னு ஃபுல்லாக அடிக்கிறப்போ 9 டிஜிட் வரும். இது 8 டிஜிட், இது 6 டிஜிட். அப்போ இது 3ல் எது பெருசாக இருக்குது? 9 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ நம்ம 9 தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஃபஸ்ட்டு 2 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 காலம்ங்கிறது எது? இங்கே 9 8 இதுதானே ஃபஸ்ட்டு 2 காலம். 9 8 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17 வரும். மைனஸ் இது 3ல் எது பெருசு? 9 தானே பெருசு. 9 டிஜிட்டில் இருக்கிறது தானே பெருசு. மைனஸ் பண்ணிக்கோங்க, 8 வருது. 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அது என்னது? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 41. அதை ஆட் பண்ணுறோம், 45 வருது. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பிரகாரம் +1 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இது எப்போவுமே மறந்துடாதீங்க. அப்போ 46 வரும். சரிங்களா? ஸோ 46 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம நம்பர் ஆஃப் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 9 டிஜிட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 3வது காலமோட வேல்யூவையும் 4வது காலமோட வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் 9 + 8 தான் வருது. சரிங்களா? இதுவும் 9 8 தான் வருது. 9 8 அப்போ 17 மைனஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 9 தான். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 4 வருது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது காலமோட லைன் வேல்யூ 1 2 3வது காலமோட லைன் வேல்யூ என்ன வருது? 58.
அதை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். 62 வரும், ப்ளஸ் 1 ஃபார்மேட் பிரகாரம் ஆட் பண்ணுறோம். 63 அப்படிங்கிற டிகிரியில் இந்த நம்பர் ஆஃப் அப்படிங்கிறத அடிக்கிறோம். இந்த நம்பர் ஆஃப்க்கு இதை சென்டர் பண்ணணும். சரிங்களா? அப்போது இது வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்குது. 9 - 8 டிஃப்ரென்ஸ் 1. ஒன்று விட்டுருங்க. 47வது டிகிரியில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடிங்க. இதுவும் 8 டிஜிட் தான். அப்போ இதுவும் 47ல் நம்ம வந்துட்டு அடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது 9, இது 8 டிஃப்ரென்ஸ் 1. ஒன்று விட்டுருங்க. 64வது டிகிரியில் ஸ்டூடெண்ட்ஸ் 64வது டிகிரியில் நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாஸ்டு அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 9 - 6 டிஃப்ரென்ஸ் என்ன வருது? நம்மளுக்கு 3 வருது. முன்னாடி 2, பின்னாடி 1 விட்டுருங்க. அப்போது 63, 64 விட்டால் 65வது டிகிரியில் பாஸ்டு அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடலாம். ஸோ இந்த காலமை பொறுத்த வரைக்கும் காலம்னா எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்க ஹெட்டிங்கும் உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறதும். அப்போ நம்ம டைரெக்டாக நம்ம என்ன டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம்? 43 அப்படிங்கிற டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். அதே மாதிரி உள்ள 6 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா 43ல் வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து மற்ற வேல்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா? 6க்கு கம்மியாக இருக்கும் இல்லையா? 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம 43ல் அடிக்கிறோம். 6 டிஜிட்டுக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா? அதை வந்துட்டு நம்ம டிஜிட் வைஸ் அடிப்போம், சென்டர் பண்ண மாட்டோம். டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்போ இந்த 4க்கு நேராக தானே 6 வரும். ஏன்னா 6,417. அப்போ 43னா 44 அப்படிங்கிற டிகிரியில் தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம அடிப்போம். சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட், கமாக்கு நேராக கமா, 4க்கு நேராக 6 அப்படி டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? இது 14,000 இருக்குது, 6,000 இருக்குது. சரிங்களா? ஸோ 6,000, 2,000 இது எல்லாமே நம்ம வந்துட்டு 44ல் வந்துட்டு அடிக்கிறோம். இது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிஆர்எஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. டிஆர்எஸ்னால் என்ன? டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும். அதாவது 2168 அப்படிங்கிறது மேலே வரும், 3251 அப்படிங்கிறது கீழே வரும். சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போது கெமிஸ்ட்ரி வித் ஹைஃபனோட இங்கிட்டு வந்துடும். ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது இங்கிட்டு வரும். இந்த லைனும் அதாவது இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கீழே வரும். சாயில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேலே வரும். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ஹைஃபனுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் இயர் அப்படிங்கிறது இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க? கேப் இல்லாமல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கணும். பவர்ங்கிறது இங்கே வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அடுத்த லைனில் 10வதுக்கு நேராக பவர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வரும். சரிங்களா? டெக்குக்கு பக்கத்தில் டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீஃபாக அடிக்கணும். டெக்னாலஜி அப்படிங்கிறத அடிக்கணும். ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் டின்னு சொல்லியிருக்காங்க. டி மீன்ஸ் டெலீட் பண்ண சொல்கிறாங்க. இங்கேயும் அதே தான். டி சொல்லியிருக்காங்க, டெலீட் பண்ண சொல்லிடுறாங்க. டெலீட் பண்ணிடுங்க. விச் மீன்ஸ் நம்ம அதை வந்துட்டு அந்த லெட்டரை அடிக்க மாட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறப்போ டிஆர்எஸ்னால் டிரான்ஸ்லேட் தான். ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே போகும், இந்த வேல்யூ அப்படியே தான் எல்லாமே நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இது மாற்றி நம்ம வேல்யூஸை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இங்கே வரும், இது இங்கே போகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காலமில் 6 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 43, மற்ற அதுக்கு கம்மியாக இருக்க டிஜிட் அந்த 4 அதாவது 6,000, 2,000 இந்த மாதிரி இருக்கிறதுலாம் 44. அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரியில் அடிப்போம். ஸோ இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து இங்கே வந்துடலாம். ஸோ இது 7 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலமில் எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு. 51 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங்கை வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த வேல்யூவை சென்டர் பண்ணணும். ஏன்னா இது 7, இது 6. டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஒரே ஒரு வேல்யூ விட்டால் 52 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 52ல் அடிச்சிருவோம். அதுக்கு கம்மியாக இருக்கிறது ஆஸ் யூஷுவல் நான் இங்கே சொன்ன மாதிரி டிஜிட் வைஸ் அடிச்சிடுறோம். சரிங்களா? ஸோ 53 அப்படிங்கிற வேல்யூ அந்த டிகிரியில் தான் மற்றது அந்த 1000, 2000, 6000 இது எல்லாமே 3000 இது எல்லாமே 6 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 52. அதோட கம்மியான டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 14,000 இருக்குது. 3,000, 2,000 இது எல்லாமே 53ல் நம்ம அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ 6 உள்ளே இருக்கிறதும் 6 ஹெட்டிங்கும் சரி வேல்யூவும் சரி. ஸோ 60 60வது டிகிரியில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அதே மாதிரி 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 60வது டிகிரியில் அடிச்சிடறோம். மற்றது இதை வந்துட்டு டிஜிட் வைஸ் அடிக்கிறப்போ 61 அப்படிங்கிற டிகிரியில் இந்த 3,000, 2,000 இது எல்லாமே சம்திங் இது எல்லாமே அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அதுக்கு கம்மியான டிஜிட்ஸ் எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 7
உள்ள 6. அப்போ ஹெட்டிங் தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி என்ன 68. 68ல் நம்ம வந்துட்டு செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறத அடிக்கிறோம். பெருசுக்கு சின்னது சென்டர் பண்ணணும். இது 7 6 டிஃப்ரென்ஸ் என்ன 1. ஒரே ஒரு வேல்யூ விட்டால் 69 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு 69ல் அடிச்சிருவோம். மற்றது இது 13,000 அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு சிங்கிள் டிஜிட், அதாவது இந்த 1000 2000 இதெல்லாமே வந்துட்டு 70வது டிகிரியில் நம்ம வந்துட்டு அடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் 3 டிஜிட் தானே. 500 கொடுத்துருந்தா லாஸ்ட் 3 டிஜிட் தானே. அப்போ இந்த 6 டிஜிட்டில் இருக்கிறது எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம்? 69ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 69 70 71 72ல் தானே இந்த 3 டிஜிட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 72ல் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு இப்படி அடிப்போம். சரிங்களா? சென்டர் பண்ண மாட்டோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசோ அந்த பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும். சென்டர் பண்ண மாட்டோம். சரிங்களா? இதில் கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். இந்த ரோ, அதாவது இங்கே ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறத ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த லைன் வந்துட்டு 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 75வது டிகிரி வரைக்கும் நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது. அதாவது சிங்கிள் வேர்ட்ஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரே ரோவில் தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 3ல் இருக்குது. இது நம்மளுக்கு 2ல் இருக்குது. இது 2ல் இருக்குது. அப்போது இங்கே மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இது தான் மெஜாரிட்டியாக இருக்குது. இது 2 இது 2 இது தான் நம்மளுக்கு மெஜாரிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம மைண்டுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒன்று கீழே ஒன்று விட்டுறோம். அடுத்த நம்பர் ஆஃப் அப்படிங்கிற ரோவையும் இந்த ரோவையும் விட்டுறலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதையும் விட்டுடலாம். ஃபைனலாக என்ன இருக்குது? அப்பியர்டு இந்த பாஸ்ட் இந்த ரோ தான் இருக்குது. இங்கே ஒன்று தான் இருக்குது, ஒரு ரோ இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நேம் ஆஃப் தி கோர்சஸ் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணி அடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்பியர்டுக்கும் சென்டரில் தான் நம்ம வந்துட்டு சீரியலும் நேம் ஆஃப் தியும் அடிக்கிறோம். அப்பியர்டுக்கும் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது 2க்கும் சென்டரில் நம்பரும் கோர்சஸும் அடிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாம் எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணும், அதே மெத்தட்லாம் சென்டர் பண்ணி நம்ம அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? பேராகிராஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் மதுரை அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் காலேஜஸ் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங், கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் போத் கவர்மெண்ட் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அடிக்கணும். கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ். ஸோ டாட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பேஸ் விட்டு தானே அடிப்போம். த டேட்டா இஸ் ப்ரொவிஷ்னல் அப்படிங்கிறத கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.